ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை எஸ்எம்சி மூலயமா நிரப்புவதற்கான அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். அரசு கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக நிரப்பிட அனுமதி மற்றும் நிதி ஒத்துழைப்பு வழங்க ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. முதுகலை ஆசிரியர் அப்படின்னா 18,000, பட்டதாரி ஆசிரியர்னா 15,000, அதுக்கடுத்து இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னா 12,000 அப்படிங்கிற சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல ஆணையர் பள்ளிக்கல்வித்துறைகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் மதிப்பீட்டில் தற்காலிகமாக நிரப்பிட அனுமதி வழங்க ஆணை வெளியிடப்பட்டதை போன்றே கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிகமாக நிரப்பிட அனுமதி வழங்கி இதற்கான செலவினத்துக்கான நிதி ஒத்துழைப்பு செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வேக்கண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்லர் சீரமைப்பு பள்ளிகளில் இருக்கக்கூடிய வேக்கண்ட்டு. ஸோ எவ்வளோ வேக்கண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அரசு சீரமைப்பு பள்ளிகளில் காலியாக உள்ள கீழ்கண்ட 24 முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் 62 பட்டதாரி ஆசிரியர்கள் மொத்தம் 86 பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பும் வர பள்ளி மேலாண்மை குழு மூலமாக டீச்சர்ஸ் நியமனம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதுகலை ஆசிரியருக்கான பணியிடங்கள் அரசு கல்லர் மேல்நிலை பள்ளி என்னென்ன வேக்கண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு 5 வேக்கண்ட்டு, மேக்ஸ்க்கு 4 வேக்கண்ட்டு, ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2, கெமிஸ்ட்ரி 2 கொடுத்துருக்காங்க. தாவரியல் விலங்கியல் தாவரியலில் 2 போஸ்ட்டு, விலங்கியல் 3 போஸ்ட்டு, வணிகவியல் பார்த்தீங்கன்னா 4 போஸ்ட்டு, பொருளியல் 2 போஸ்ட்டு, மொத்தம் 24 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அரசு கல்லர் உயர்நிலை பள்ளிகளில் அறிவியலில் 14 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அரசு கல்லர் மேல்நிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் 7, கணிதம் 5, அறிவியல் 34, சமூக அறிவியல் 2, மொத்தம் பார்த்தீங்கன்னா 48 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு எஸ்எம்சி மூலிமா செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பள்ளி மேலாண்மை குழுவின் வாயிலாக அந்தந்த ஊர்களில் பள்ளி அமைந்துள்ள பகுதி மற்றும் அருகாமையில் உள்ள பகுதியில் உள்ள தகுதியுள்ள நபர்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர், உயர் மேல்நிலை பிரிவிற்கான உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் மூத்த பட்டதாரி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட குழு மூலமாக தற்காலிகமாக நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தேர்வு செய்யும் போது இது முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறத நியமனம் செய்யப்படும் நபர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கான முழு கல்வி தகுதி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் 3 பேர் அப்ளை பண்ணும்போது பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாங்க, இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் இருந்தாங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லம் தேடி கல்வியில் உங்கள் பணிபுரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிஜி டீச்சர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களும் அவ்வாறு இல்லையெனில் இல்லம் தேடி கல்வி பணிபுரிந்து தகுதி வாய்ந்த தன்னவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் அதுவும் அரசு கல்லர் மேல்நிலை பள்ளிகளில் அதுக்கடுத்து உயர்நிலை பள்ளிகளில் வேக்கண்ட் இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் போய் டீட்டெயில்ஸ் கூட நேரில் கூட என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர்களுக்கு 18,000, பட்டதாரிக்கு 15,000, இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000. ஸோ இதுதான் அந்த சேலரி டீட்டெயில்ஸு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நியர்பை இருக்கக்கூடிய கல்லர் ஸ்கூலில் நீங்கள் கேட்டு டீட்டெயில்ஸ் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஆல்.